அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் 3rd ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஒர்க் புக்கில் இருந்து யூனிட் 6 டூல்ஸ் இந்த சாப்டரையும் மந்த்லி அசஸ்மெண்ட் 2வையும் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இங்கே வந்து இவங்க என்ன ஆக்ஷன் பண்ணுறாங்க, என்ன செயல் செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸ்விம்மு, நீச்சல் அடிக்கிறாங்க, ஸோ ஸ்விம்முன்னு டிக் பண்ணுறோம். இவங்க கட் பண்ணுறாங்க, ஸோ கட்டு. இவன் வந்து உட்காந்துட்ருக்கான், ஸோ சிட்டு. இவன் வந்து விளையாடுறா, ஸ்கிப்பிங்கு, ஸோ ஸ்கிப்பு. அடுத்து வந்து இங்கே வந்து ஆக்ஷன் வேர்ட்ஸு, செயல்களை மட்டும் நம்ம இங்கே அண்டர்லைன் பண்ணுறோம். கங்கா ட்ரிங்க்ஸ் வாட்டர், குடிக்கிறாள், அப்போ ட்ரிங்க் அப்படின்றது. நான்சி வெயிட்ஸ் ஃபார் த பஸ், நான்சி வந்து பஸ்ஸுக்காக காத்திருக்கிறா, அப்போ வெயிட்ஸ் அப்படின்றது தான் இங்கே ஆக்ஷன் வேர்டு. கசீம் ஸ்லீப்ஸ் ஆன் த பெட், கசீம் வந்து பெட்டில் தூங்குறான் அப்படின்றது தான் ஆக்ஷன் வேர்டு, ஸோ ஸ்லீப்ஸு. த மங்கி கிளைம்ஸ் எ ட்ரீ, மங்கி வந்து மரத்து மேலே ஏறுது அப்படின்றது ஆக்ஷன் வேர்டு, ஸோ கிளைம்ஸ் அப்படின்றது தான் இங்கே ஆக்ஷன் வேர்டு. நெக்ஸ்ட் இந்த பிக்சருக்கு ஏற்ற சென்டென்சஸை நம்ம டிக் பண்ணுறோம். இங்கே வந்து மான் ஓடுது, ஸோ த டீர் ரன்ஸ் ஃபாஸ்ட். இங்கே வந்து இந்த பையன் வந்து அந்த வானவில்லை பார்க்குறான், ரெயின்போவை. த பாய் சீஸ் ஏ ரெயின்போ. இங்கே வந்து ஒரு பெரியவர் வந்து, அதாவது ஒரு தாத்தா வந்து புத்தகத்தில் எழுதுறாரு. கிராண்ட் ஃபாதர் ரைட்ஸ் இன் எ புக். அப்புறம் இந்த கேர்ள் வந்து ஸ்கிப்பிங் விளையாடுறா, த கேர்ள் ஸ்கிப்ஸ். நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கே வந்து ஆக்ஷன் வேர்டு, அவங்க என்ன செய்கிறாங்க, பிக்சரில் என்ன செய்கிறாங்களோ அந்த ஆக்ஷன் வேர்டை கொண்டு நம்ம இந்த ஃபில்லப்ஸை நிரப்புகிறோம். இந்த பாய்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, படிக்கிறாங்க. ஸோ த பாய்ஸ் ரீட் புக்ஸ். இந்த கைட்ஸ் எல்லாம் வந்து பட்டங்கள் வந்து பறக்குது, ஸோ த கைட்ஸ் ஃப்ளை இன் த ஸ்கை. நெக்ஸ்ட் வந்து த கேர்ள்ஸ் என்ன பண்ணுறாங்க, சாப்பிட்றாங்க. த கேர்ள்ஸ் ஈட் ஆப்பிள்ஸ். இந்த ரேபிட்ஸ்லாம் வந்து இந்த ஓடுது, தத்தி ஓடுது. த ரேபிட்ஸ் ஹாப் ஆன் த கிராஸ். அந்த ஃபில்லப்ஸுக்கு ஏற்ற இடத்துல என்ன மேட்ச் ஆகுமோ எடுத்து எழுதுகிறோம். ரீட்டா லைக்ஸ் ஆர் டாக் மணி. ரீட்டாவுக்கு வந்து அவருடைய டாக் மணியை வந்து ரொம்ப பிடிக்கும், லைக்ஸ். ஹீ பிளேஸ் வித் எ பால், அது வந்து அந்த பாலோட விளையாடும். ஹீ ஈட்ஸ் மீட் அண்ட் ட்ரிங்க்ஸ் மில்க், அந்த மணி வந்து மீட்டை சாப்பிடும், பாலை குடிக்கும். ஹீ சேசஸ் த கேட்ஸ் இன் த ஹவுஸ், அந்த மணி வந்து வீட்டில் இருக்கிற கேட்டெல்லாம் வந்து சேஸ் பண்ணும், துரத்தி பிடிக்கும். ஹீ பார்க்ஸ் அட் பீப்புள் பட் டஸ் நாட் பைட் தேம், அவன் அந்த மணி வந்து என்ன பண்ணுவான்னா மக்களை பார்த்தா கொலைப்பான், ஆனால் யாரையும் கடிக்க மாட்டான். ஹி வேக்ஸ் இஸ் டெய்ல் அட் ரீட்டா, ரீட்டாவை பார்த்தா அவன் வந்து வாழை ஆட்டுவான். ஹி ஜம்ப்ஸ் ஆன் ஹர் வென் ஹி இஸ் ஹாப்பி, அந்த மணி வந்து எப்போல்லாம் சந்தோஷமாக இருக்கோ அதை வந்து அந்த ரீட்டா கூட வந்து ஜம்ப் பண்ணும். ஹி ஸ்லீப்ஸ் ஆன் த ரக்குன்னு அந்த போர்வையில் அது தூங்கும். நெக்ஸ்ட்டு வந்து மை ஜேர்னல். மை ஃபாதர் இஸ் எ, நம்ம பேரண்ட்ஸ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி எழுதுகிறோம். மை ஃபாதர் இஸ் எ பெயிண்டர், அவர் என்ன யூஸ் பண்ணுவார், ஈ யூசஸ் ப்ரஷ் ஃபார் இஸ் ஒர்க். மை மதர் இஸ் எ டெய்லர், ஷீ யூசஸ், இப்போ டெய்லர்னால் அவங்க நீடில் யூஸ் பண்ணுவாங்க, த்ரெட் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை இன்ச்சி டேப்பு, சிசர்ஸ், இதில் எதாச்சும் ஒன்று எழுதிக்கோங்க. ஃபார் ஹர் ஒர்க்கு. ஐ லைக் டு பிகம் மேன், நீங்கள் என்ன ஆக போகிறீங்க. ஸோ ஐ லைக் டு பிகம் ஏ டாக்டர். டாக்டர்னால் நான் என்ன யூஸ் பண்ணுவேன், ஐ வில் யூஸ் ஸ்டெத்தஸ்கோப். ஸோ நம்ம என்ன ஆக போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது இங்கே எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஒரு டூவில் ட்ரா பண்ணுறோம். டூவில் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு 4 சென்டென்சஸ் எழுதுகிறோம். இங்கே நான் என்ன டூல் ட்ரா பண்ணியிருக்கேன்னா ஸ்டெத்தஸ்கோப்பை ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இட் இஸ் எ ஸ்டெத்தஸ்கோப். த டாக்டர் யூசஸ் எ ஸ்டெத்தஸ்கோப். இட் ஹெல்ப்ஸ் டாக்டர்ஸ் லிசன் டு த சவுண்ட் இன்சைட் அவர் பாடி, நம்ம பாடியில் இருக்க சவுண்டை வந்து டாக்டர்ஸ்க்கு கேட்கறதுக்கு இது உதவி செய்யுது. இட்ஸ் யூஸ்டு டு அசஸ் அவர் ஹார்ட், லங்ஸ் அண்ட் பிளட் ஃப்ளோ. இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம பாடியில் இருக்கிற ஹார்ட் ரேட்டையும் லங்ஸும் ரத்த ஓட்டத்தையும் பார்க்குறதுக்கு இது யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து இது மந்த்லி அசஸ்மெண்ட் 2 2வது மாத தேர்வு. சரி, இங்கே வந்து என்னென்னா இந்த பிக்சர்ஸ்க்கு, இந்த சென்டென்ஸ்க்கு ஏற்ற பிக்சர்ஸை நம்ம டிக் பண்ணுறோம். எ பேக்கர் பேக்ஸ் கேக்ஸ், ஸோ இவர் தான் பேக்கர், கேக்கை வந்து பேக் பண்ணுறார், ஸோ இவரை டிக் பண்ணிக்கிறோம். திஸ் இஸ் ஏ ஹாஸ்பிட்டல், இங்கே ஹாஸ்பிட்டல் சிம்பிள் போட்டிருக்கு, ஸோ இதை டிக் பண்ணிக்கிறோம். எ பிளம்பர் யூசஸ் விரிஞ்ச் இருக்கிற டூவில் வந்து நம்ம டிக் பண்ணிக்கிறோம், ஷேட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஒன்று எ டெய்லர் யூசஸ் சிசர்ஸ், ஸோ சிசர்ஸை ஷேட் பண்ணிக்கிறோம். எ பெயிண்டர் யூசஸ் ப்ரஷ், இங்கே வந்து ப்ரஷ் இருக்குது, ஸோ அதை ஷேட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து டிக் த கரெக்ட் பிக்சர் ஃபார் த சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸ்க்கு ஏற்ற பிக்சர்ஸை டிக் பண்ணிக்கலாம். பிரியா போஸ்ட் ஏ லெட்டர், பிரியா வந்து இங்கே கொடுக்குறா, இங்கே தான் போஸ்ட் பண்ணுறா, ஸோ போஸ்ட் பண்ணுற லெட்டர் அந்த பிக்சரை டிக் பண்ணுறோம். ஜாகிர் அண்ட் சலீம் ப்ளே வித் எ பால், ஜாகிரும் சஹீரும் ப்ளே வித் எ பாலோட விளையாடுறாங்க, ஸோ இதை டிக் பண்ணுறோம். இங்கே வந்து கைட்டோட விளையாடுறாங்க, ஸோ அது கிடையாது. ஜேம்ஸ் ஹியர்ஸ் சம் சவுண்ட்ஸ், ஜேம்ஸ் வந்து சவுண்ட்ஸை கேட்குறான், அப்போ கேட்குறது இதுதான். இவன் வந்து கிளாப் பண்ணுறான், இவன் தான் கேட்குறான், அப்போ இந்த பிக்சரை டிக் பண்ணுறோம். த லயன் ஸ்லீப்ஸ் அண்டர் த ட்ரீ, லயன் வந்து மரத்துக்கு கீழே தூங்குது, அப்போ இந்த பிக்சர் இங்கே வந்து மரத்துக்கு கீழே விளையாடுது, அப்போ தூங்குற பிக்சரை டிக் பண்ணுறோம். வந்து வினோத் கட்ஸ் த வுட், வினோத் வந்து இங்கே வுட்டை கட் பண்ணுறான், இங்கே வுட்டை வந்து பார்க்குறான், உட்காந்துட்டு இருக்கான் வுட்டு மேலே, ஸோ வுட்டை கட் பண்ணுற பிக்சரை நம்ம ஷேட் பண்ணிக்கிறோம், இல்லை டிக் பண்ணிக்கிறோம். லெட்டர்ஸு, இப்போ இதில் வந்து என்ன லெட்டர்ஸ் மிஸ் ஆகிருக்கோ அதை ஃபில் பண்ணிக்கலாம். வாய்ஸ், VOICE வாய்ஸ். சைக்கிள், CYCLE சைக்கிள். இது சர்க்கிள், சிட்டி, CITY சிட்டி. மைஸ், MICE மைஸ். நெக்ஸ்ட்டு மொட்டு லெவலுக்கான மந்த்லி அசஸ்மெண்ட்.
இங்கே வந்து he is a fisherman, you uses is, fisherman வந்து என்ன யூஸ் பண்ணுவார், நெட். ஸோ நெட். யூ ஆர் ஏ பிளம்பர், நீ வந்து பிளம்பர், யூ யூஸ் யுவர், நீ வந்து பிளம்பர் அந்த நீ என்ன யூஸ் பண்ணுவீங்க கையில், பிரெஞ்ச். ஷீ இஸ் எ சிங்கர், ஷீ சிங்ஸ் வித்யா, அவள் வந்து பாடகி, அவள் கையில் என்ன வச்சுருக்கான்னா வித்யா மைக்கை வச்சுட்டு பாடுவாள். ஐ எம் ஏ டெய்லர், ஐ யூஸ் மை, நான் வந்து டெய்லர், அப்போ நான் என்ன யூஸ் பண்ணுவேன்னா ஐ யூஸ் மை இன்ச் டேப். வி ஆர் மேஷன்ஸ், வி யூஸ் அவர் ஸ்பேட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஷார்ட் பண்ணி எழுதுகிறோம், ஷார்ட் அண்ட் ரைட்டு, அதாவது சிஐ சவுண்டில் வர வேர்ட்ஸு, சிஇயில் வர வேர்ட்ஸு, சிஒயில் வர வேர்ட்ஸு எடுத்து எழுதுகிறோம். இங்கே க்ளூஸ் இருக்குது, இது எடுத்து நம்ம கரெக்டான சென்டென்ஸ்க்கு மேட்ச் பண்ணிக்கலாம். ஐ ஈட் அண்ட் ஆப்பிள். தே பை நியூ ட்ரெஸ்ஸஸ் ஃப்ரம் த ஷாப், கடையில் வந்து புதிய துணிகளை வந்து வாங்கினாங்க. ஸோ பை. ஹீ ஒர்க்ஸ் இன் எ ஷிப்பு கப்பலில் வந்து அவன் வேலை செய்கிறான். த ரேபிட்ஸ் ஹாப்ஸ் ஆன் த கிராஸ், ரேபிட் வந்து புல்தரையில் ஓடுது, குதித்து ஓடுது, ஹாப்ஸ். நெக்ஸ்ட் ஒன்று மலர் லெவலுக்கான மந்த்லி அசஸ்மெண்ட். ஏ டெய்லர் யூசர்ஸ், டெய்லர் வந்து இங்கே இருக்கிற பொருளில் வந்து என்ன யூஸ் பண்ணுவார் அப்படின்னா டெய்லர் வந்து சிசர்ஸ் யூஸ் பண்ணுவார். ஏ கார்பெண்டர் யூசஸ், ஏ கார்பெண்டர் வந்து சா யூஸ் பண்ணுவார். ஏ பிளம்பர் யூசஸ், பிளம்பர் வந்து பிரெஞ்ச் யூஸ் பண்ணுவாங்க. ஏ ஃபார்மர் யூசஸ் ஏ ஃப்ளஃப். ஏ டாக்டர் யூசஸ் ஏ ஸ்டெத்தஸ். நெக்ஸ்ட்டு சூஸ் த கரெக்ட் வேர்டு. இந்த ஃபில்லிங் இந்த பிளாங்க்ஸில் வந்து என்ன வேர்டு கரெக்டோ அதை எடுத்து எழுதிக்கிறோம். ஹீ இஸ் ஏ மேஷன், திஸ் இஸ், அவர் வந்து ஒரு மேஷனு, அது அவருடைய ஸ்பீடு. ஸோ அவனுடைய அப்படின்போது ஹீ வரும்போது ஹிஸ். ஷீ இஸ் ஏ சிங்கர், அவள் ஒரு பாடகி. திஸ் இஸ் ஹர் மைக், அவளுடைய மைக், அப்போ ஹர். ஐ ஆம் ஏ ஃபிஷர்மேன், நான் வந்து ஃபிஷர்மேன். திஸ் இஸ் மை நெட், என்னுடைய நெட், அப்போ மை போடுறோம். யூ ஆர் ஏ பெயிண்டர், நீ வந்து பெயிண்டர். திஸ் இஸ் யுவர் ப்ரஷ், இது வந்து உன்னுடைய ப்ரஷ், ஸோ யுவர் ப்ரஷ். அப்புறம் தே ஆர் டாக்டர்ஸ், அவங்கெல்லாம் டாக்டர்ஸு. திஸ் இஸ் தேர் ஹாஸ்பிட்டல், அது அவர்களுடைய மருத்துவமனை, அவர்களுடைய அப்படின்றது தேர். ஆன்சர் த கொஷின்ஸ். இங்கே சாரு வாஸ் ஏ ஸ்மார்ட் அண்ட் பிரைட் கேர்ள், சாரு வந்து ரொம்ப ஸ்மார்ட்டான பிரைட்டான கேர்ளு. ஷி வாஸ் அன்ஹாப்பி, ஆனால் அவள் வந்து சந்தோஷமாக இல்லை. சாரு ஹேட் நோ ஃப்ரெண்ட்ஸ், அவளுக்கு எந்த நண்பர்களுமே இல்லை. நோ ஒன் வாண்டட் டு ப்ளே வித் ஹர், யாருமே அவள் கூட விளையாட விரும்பலை. ஷி ஹேட் ஏ கிளவுட் ஹேங்கிங் ஓவர் ஹர் ஹெட், தலையில் வந்து ஒரு மேகம் வந்து தொங்கிட்டு இருந்தது. த கிளவுட் ஹேட் ஆரஞ்சு பீல்ஸ், அந்த மேகத்தில் என்ன இருந்ததுன்னா ஆரஞ்சு பீல்ஸ், ஆரஞ்சு பழ தோல், பிஸ்கெட் பேக்கெட்ஸு, அப்புறம் வந்து ப்ரோக்கன் டாய்ஸ், உடஞ்சி போன பொம்மைங்க, பென்சில் ஷேவிங்ஸ், அந்த பென்சில் சீவரம் இல்லையா துருவும் போது வர அந்த குப்பை, ட்விஸ்டட் பிளாஸ்டிக் பாட்டில்ஸு, பிளாஸ்டிக் பாட்டில்லாம் நம்ம கசக்கி போட்ட பிளாஸ்டிக் பாட்டில்ஸு, அண்ட் கலர்ஃபுல் பிளாஸ்டிக் பேக்ஸ், அப்புறம் கலர்ஃபுல் வண்ணமான அந்த பிளாஸ்டிக் பேக்ஸ் எல்லாம் வந்து அந்த க்ளவுடில் இருந்தது. இப்போ கொஷின் என்னென்னா டிக் த ஸ்டேட்மெண்ட் தட் இஸ் நாட் கரெக்ட், இதில் எது கரெக்ட் இல்லையோ அதை மட்டும் நம்ம டிக் பண்ணுறோம். சாரு வாஸ் ஏ ஸ்மார்ட் அண்ட் பிரைட் கேர்ள், அது வந்து கரெக்டு. ஷி வாஸ் அன்ஹாப்பி, அவள் சந்தோஷமாக இல்லை, அதுவும் கரெக்டு. ஷி ஹேட் மெனி ஃப்ரெண்ட்ஸ், அவளுக்கு நிறைய நண்பர்கள் இருந்தாங்க அப்படின்றது தான் தவறு, ஏன்னா அவளுக்கு யாருமே நண்பர்கள் இல்லை. ஸோ அதை டிக் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஃபில் இந்த பிளாங்க்ஸ். த க்ளவுட் ஹேட் ஆரஞ்சு, க்ளவுடில் என்ன இருந்துச்சுன்னா அந்த மேகத்தில் ஆரஞ்சு பீல்ஸ், ஆரஞ்சு பழ தோல் இருந்தது. ரீட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், அந்த ஸ்டேட்மெண்ட்டை கரெக்டாக எழுதுகிறோம். இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் வியர் புரோக்கன் கிடையாது உடையில, அது ட்விஸ்டட், அதாவது கசக்கி இருந்தது. இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் வியர் ட்விஸ்டட். நெக்ஸ்ட்டு சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் ஆன்சர், எஸ் ஆர் நோ ஒன் போடுறோம். இஸ் இட் குட் டு யூஸ் பிளாஸ்டிக் பேக்ஸ், பிளாஸ்டிக் பாக்ஸ் யூஸ் பண்ணுறது குட்டான்னு கேட்குறாங்க. நோ இட் இஸ் நாட். ஸோ ஷி வாஸ் அன்ஹாப்பி, அவள் வந்து சந்தோஷமாக இல்லை. அப்போ அன்ஹாப்பி என்ற வேர்டுக்கான மீனிங் என்ன அப்படின்னா சேட் அப்படின்றது தான் அன்ஹாப்பிக்கான மீனிங். தேங்க்யூ.